ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாள். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ட்ரீம் பைக். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பர் சூப்பர் பைக். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் சூப்பர் பைக் தான் நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆசை. ஸோ நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்கல இந்த பைக்லாம் நம்ம எடுப்போம் அப்படின்னு கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு பைக். ஸோ பக்கா சூப்பர் பைக். ஸோ இன்லைன் 4 சிலிண்டர். ஸோ அதை தான் இப்போ எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கனவுங்கிற மாதிரி பேசவே மாதிரி என்ன பேசுறேனே பேச்சே ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சேனல் புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவல்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் போக லாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷோரூம் தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ ஷோரூமுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு எப்படியாவது தெரிஞ்சிடும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வீடியோ போச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன வண்டின்னு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேம் கவாசாக்கியில் தான் எடுக்கிறோம். ஸோ கவாசாக்கியில் தான் ஒரு சூப்பர் பைக் எடுக்கிறோம். அது எப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சுன்னா உங்களுக்கே தெரியும். வீடியோ போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 1-2 மினிட்ஸ்க்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னும் 23 கிலோமீட்டர் இருக்குது. என்ன பேசணும்னு தெரியாமல் அப்படியே உளறிட்டுங்கிற மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு தான் உங்களுக்கு எல்லாமே காட்டணும். அன்பா இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போயிட்டுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா நானும் ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கோம். அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம பாய் பார்த்தீங்கன்னா பாருங்க, என்னைய விட நான் வண்டி எடுக்கிறேனா இல்லை இவன் வண்டி எடுக்கிறானா தெரியல. என்னை விட இவன் தான் மாசாக இருக்காங்கிற மாதிரி. ஸோ அப்படியே போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்தாச்சு. வாங்க தலைவரே.
வண்டி இழுக்குதுங்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைம் 2 மணி ஆகுது, யாருமே சாப்பிடல. சாப்பிட்டுட்டு சரி பார்த்தீங்கன்னா ஃபியூல் எம்டியில் இருக்குது. என்ன பேசுறதுன்னு தெரில. பல நாள் கனவு நிறைவேறின மாதிரி. இது பவர்க்கா 1000 ரூபாய்க்கா. பவர் பெட்ரோல் 1000. 120 ரூபா ஒரு லிட்டர். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிஞ்சா 300 நம்ம டெலிவரி எடுக்கும்போது கூட நான் சொல்லியிருப்பேன், ஜீனியர் மேலே ஒரு ஆசை இருக்குது, பட் ஐ எம் ஹாப்பி வித் நிஞ்சா 300. பட் அது அப்படியே ஃபுல்லாக இருக்க முடியல என்னால். அட் லாஸ்ட் நிறைய பேரோட ட்ரீம் பைக் நம்ம கையில் இருக்குங்கிற மாதிரி அந்த பவர். பயங்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் முறுக்கு முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த வண்டியோட ப்ரைஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப ரேட்டு கூட. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 lakhs வருது பைக். பார்த்தீங்கன்னா பல நாள் கனவு. ஆக்சுவலி என்ன பேசணுன்னே சத்தியமாக வரமாட்டேங்குது வாயில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சேம் புளியக்குளம் விநாயகர் கோவிலுக்கு தாங்க போகிறோம். ஏன்னா நம்ம நிஞ்சா 300 எடுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பூஜை போட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது 3:40 ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட கோவில் 4 மணிக்கு திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திறக்கிற டைமுங்கிறனால ஸோ கோவிலுக்கு போய் பூஜை போட்டு, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ கோவிலுக்கு போய் பூஜை போட்டு நான் ஆக்சுவலி vlog உருப்படியாக பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரீம் பைக் வாங்கினனால அந்த ஸ்பீச்லெஸ் மூமெங்கிற மாதிரி நிஞ்சா 300 எடுக்கும்போது அதை தான் சொன்னேன். ஸோ நிஞ்சா 300 வீடியோவிலும் நான் வண்டி எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். அசலை போடுவோம் வண்டி எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன்னா Z900 மேலே ஒரு ஆசை இருக்குது, பட் ஐ எம் ஹாப்பி வித் நிஞ்சா 300 மாதிரி. இப்போது பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட் Z900 இருக்குது. அந்த சவுண்டு போதைங்கிற மாதிரி. ஸோ இப்போ தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோவில் தந்துருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ரெடியாக எனக்கு ஆக்சுவலி கோவிலுக்குள்ளே போயிட்டு பூஜை போட்டு அப்பா வச்சு தான் மூவ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்காக கஷ்டப்படுற ஒரே ஜீவன் அவரும், ஐ மீன் ஒன் ஆஃப் த ஜீவன். ஸோ அவரை வச்சு தான் மூவ் பண்ணுவோம். சரி நிஞ்சா 300 பண்ண மாதிரியே தான். ஸோ உள்ள சாமி கும்பிட்டு ஸோ அப்பாவை எடுக்க சொன்னதுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுட்டாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன அடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அப்புறம் லைட்டாக இந்த இடத்துல. ஹேப்பன்ஸ் பட் வை மீ அப்படிங்கிறது தான் பிரச்சனைங்க. சரி அப்படியே கிளம்பும். சரி பட் பரவாயில்ல, அழுக வருது, கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன்.
இருக்கிறதான் சரி, திருஷ்டி இருந்துச்சு கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பாட்டி வீட்டுக்கு போய் பாட்டிக்கு வண்டி காமிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ தெரிஞ்சு பாட்டிக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் லைட்டாக அப்செட்டாக இருக்குது. நான் ஒரு நாளைக்கு ஆச்சுன்னா கொஞ்சம் கிளியர் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கிளியர் ஆகிப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக அப்டேட் எல்லாமே சொல்கிறேன், மிச்சப்படி சொல்லியிருப்பேன். நான் சொல்கிறேன் ஆக்சுவலி வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 125 bhp. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 125 bhp at 9500 rpm. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் பார்த்தீங்கன்னா 98.6 Nm ஆஃப் டார்க் அட் 7700 rpm. இந்த பவர் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பவர் இருக்குது எனக்கு. சரியுமே ஃபஸ்ட் டைம் தான் இப்போ தான் இவ்வளோ பவர் ஓட்டுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே இருக்கும்போது கண்ட்ரோலே பண்ண முடியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிற மாதிரி பயங்கர பவர். ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல்டாக ஓட்டி ப்ராக்டிஸ் ஆனால் தான் இது பண்ண முடியும், அப்போ தான் செட் ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கூலிங் பார்த்தீங்கன்னா பயங்கரம். இப்போ நான் 100 டிகிரி வண்டி ஆஃப் பண்ணால் ஹீட் ஏறுது, வண்டி ஆனில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் ரேடியேட்டர் ப்ராப்பராக அவர் கை கூல் பண்ணுது. அது இங்கே காட்டுது டீட்டெயில். இப்போ 98 முன்னாடி பார்த்தீங்கன்னா 96 ஆஃப் பண்ணால் அப்படியே 100 ஆயிடுது. ஸோ இது ஒன்று மிச்சப்படி பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு இன்லைன் 4 சிலிண்டர் ப்ராப்பர் சூப்பர் பைக். ஸோ ஆக்சுவலி ஒரு 1-2 months போச்சுன்னா ஸ்லிப் ஆன் மோட்டர் போட்டுடலாம் அப்படின்ட்டு நிஞ்சா தீன்லேயே எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அப்கிரேட். ஏன் பார்த்தீங்கன்னா கீர் பொசிஷன், இண்டிகேட்டர் எவ்வளோ 26 Nm ஆஃப் டார்க்லேருந்து 98 Nm ஆஃப் டார்க். ஆனால் நான் சொல்ல 2 கால் தந்தி 1000 போல நிஜமாக செம்ம ஹீட் ஆகுது 2 காலும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பரான பயங்கரமான ஒரு அப்கிரேட். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ முடிச்சுப்போம். உங்களுக்கு நாளைக்கு பிடிஎல்லாம் வண்டி ஃபுல்லாக காமிச்சு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா Z900 நம்ம வீடியோஸ்லாம் சூப்பர் பைக் வீடியோஸ்லாம் வந்துடும் தொடர்ந்து. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். டூவில் ஓட்டும் போது பார்த்து பொறுமையாக சேஃபாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. தேங்க்யூ, பாய்.